இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே தேவனுடைய மனுஷன் ரொம்ப அழகாய் ஒரு வசனத்தை அவர் எழுதியிருக்கிறார். இதோ அவர் ஒருவரையும் அவர் புறக்கணியார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனம் என்னவென்றால், நான் உன்னை புறக்கணிக்க மாட்டேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெரிய பழக்கம் இருக்கிறது. அவர் யாரையுமே என்ன பண்ண மாட்டாராமா, ரிஜெக்ட் பண்ணாத கர்த்தர். ஆனால் இந்த உலகம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ ஒன்று வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அதில் கலந்து கொள்வார்கள். அப்போ அதில் திறமை உள்ளவர்களை தேடுவார்கள், படிப்புள்ளவர்களை தேடுவார்கள். யாரெல்லாம் நல்லா பேசுறாங்க, யாரெல்லாம் இந்த பிசினஸ் செய்வாங்க. அப்போ அதுல ஒரு 1000 பேர் அட்டென்ட் பண்ணா அவர்களுக்கு ஒரு 100 பேர் தான் தேவைப்படுகிறார்கள். மற்ற இருக்கிற 900 பேரையும் அவங்க வந்து வேண்டாம், அது எங்களுக்கு நீங்க அடுத்த டைம் பாருங்க, இல்லைன்னா வேற ஒரு இடத்துல பாருங்க. ஆனா இவங்க தேடி போய் அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சு அந்த இன்டர்வியூ பண்ணாலும் வேண்டாம் என்று இந்த உலகம் வந்து ஒதுக்கிறது. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் கர்த்தர் புறக்கணிக்கிற தேவனே இல்லை. நான் நம்புகிறேன், இந்த ஜெபத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை யார் வேண்டும் என்றாலும் ரிஜெக்ட் பண்ணி இருக்கலாம், உங்களை யார் வேண்டுமென்றாலும் புறக்கணித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், அவர் ஒருவரையும் புறக்கணிக்கவே மாட்டார். கர்த்தர் உங்களை புறக்கணிக்கிற தேவன் அல்ல. மனிதர்கள் உங்களை புறக்கணிக்கும் போது தனக்காக சேர்த்து கொள்ளுகிற ஒரு நல்ல தகப்பன் நம்மிடத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சரியாக வேலை செய்யாததுனால, உங்களுக்கு தாளந்துகள் இல்லாததுனால நிறைய பேர் உங்களை புறக்கணித்திருக்கலாம். போகிற இடத்துலெல்லாம் உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப வயசாயிருச்சு, இல்லைன்னா ரொம்ப வயது குறைவா இருக்குது, இல்லைன்னா படிப்பு ரொம்ப அதிகமா இருக்குது, படிப்பு ரொம்ப குறைவா இருக்கிறது. இப்படிப்பட்ட ரிஜெக்ஷன் வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இந்த உலகத்திற்கு நீ தேவையற்றவனா இருக்கலாம், தேவையற்றவளா இருக்கலாம், ஆனா பரலோக ராஜாவாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ எனக்கு தேவை, நான் உன்னை புறக்கணிக்க போவது இல்லை. உன் சொந்தங்கள் உன்னை புறக்கணித்தாலும் அவர்களுக்கு முன்பாக கர்த்தனம் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர்களைப் போல வசதி வாய்ப்பு இல்லை, அவர்களை போல படிப்பில்லை, அவர்களைப் போல அழகு இல்லை, வெளி தோற்றத்திற்கு பார்க்கிறதுக்கு அவர்களை போல எதுவுமே இல்லாததுனால சில இடத்துல அப்படியே நேருக்கு நேர், முகத்திற்கு முகம் உங்களை பார்த்து அப்படியே ஒதுக்கி தள்ளலாம், அப்படியே பேசாம கடந்து போகலாம். இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் வந்து புறக்கணிக்கப்படுவதில் நீங்கள் முதல் நபரா இருக்கலாம். எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, எல்லாரும் என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க, அவங்க வேண்டான்னு தள்ளி வைக்கிறாங்க. ஆனா நான் நம்புறேன், அப்படிப்பட்ட உங்களையும் என்னையும் தான் கர்த்தர் சொல்கிறார், ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுகிற கர்த்தர். ஒரு நாள் கர்த்தர் உங்களை தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுவார். எந்த இடத்தில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுகிறதை நாங்கள் பார்க்க போகிறோம். உங்கள் பிள்ளைகள் புறக்கணிக்கப்பட்ட இடத்திலே நான் நம்புகிறேன், தேவன் உங்களை அங்கதான் தலைவர்களாய் நிறுத்த போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன், கர்த்தர் ஒருவரையும் புறக்கணிக்கிற தேவன் அல்ல. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் நம்ம கலந்து கொள்றோம் என்றால் நான் நம்புகிறேன், ஏன் இந்த ஜெபத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னா கர்த்தர் நம்மை புறக்கணிக்காததுனால தான் இந்த ஜெபத்தில் நம்மளை உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எத்தனையோ பேர் நம்மை புறக்கணித்தார்கள், ஆனால் கர்த்தர் நம்மை தம்மிடமாய் சேர்த்து கொண்டார். அவர் ஏன் புறக்கணிக்க மாட்டார் அப்படின்னா, நீங்கள் வேதத்தில் வந்து ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். அவர் ஒரு மனிதனை அவ்வளவு சீக்கிரமாக புறக்கணிக்க மாட்டார். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 3வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிக்கலாமா? அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிப்பவருமாய் இருந்தார்.
அவரை விட்டு நம் முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். ஆமென். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆண்டவர் ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார் அப்படின்னா, ஒரு நாள் வேதம் சொல்லுகிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவருமாய் இருந்தாராமா. அப்போ ஒரு மனுஷன் புறக்கணிக்கப்படுவதுன்னா என்னன்னு யாருக்கு தெரியும்னா, நம்ம ஆராதிக்கிற கர்த்தருக்கு தெரியும். ஆமென். கர்த்தர் உங்களை புறக்கணிக்க மாட்டார், கர்த்தர் உங்களை வேண்டான்னு கர்த்தர் தள்ள மாட்டார். ஏன் வேண்டான்னு தள்ள மாட்டாராமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும்போது இதே அனுபவத்தில் தான் கடந்து வந்தார். அவரை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் நல்லவராயிருந்தும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் உண்மையாயிருந்தும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் புறக்கணிக்கப்பட்டதுனாலே அவர் புறக்கணிக்கப்பட்ட அனுபவம் தெரியும். நான் நம்புறேன், அதனால கர்த்தர் நிச்சயமாய் புறக்கணிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் ஒரு நாள் வெறுத்து தள்ள மாட்டார். எனக்கு தெரியும், இந்த ஜெபத்தில் யார் நீங்கள் புறக்கணிக்கப்படுகிறீர்களோ உங்களை தான் கர்த்தர் தலைவனாய் தலைவியாய் அபிஷேகம் பண்ண போகிறார். தாவீதுனுடைய வீட்டிலே அந்த மகன் தான் புறக்கணிக்கப்பட்டான், கடைசி மகன் தான் எல்லாராலையும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டான். ஆனால் அந்த தேசத்தினுடைய ராஜாவாய் கர்த்தர் தாவீதை தான் தெரிந்து கொண்டார். நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் குடும்பத்திலே நீங்கள் தான் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் வருகிற நாட்களிலே கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் உங்கள் குடும்பம் உங்களால் போஷிக்கப்பட போகிறது. உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் உங்களை தான் தலைவனாகவும் தலைவியாகவும், ஆமேன் சொல்லுங்கள், கர்த்தர் அங்கீகரிக்க போகிறார். ஆமேன். உங்களுடைய குடும்பம் உங்கள் நிமித்தமாய் பெருமைப்படுகிற அளவிற்கு ஒரு நாள் உங்களை வேண்டாம் என்று தள்ளினார்கள் அல்லவா? நான் நம்புகிறேன், உங்களை குறித்து உங்களுடைய குடும்பம் என் சகோதரன் தான், என் சகோதரி தான் பெருமையாய் சொல்லுகிற அளவிற்கு தாவீதின் தேவனாகிய கர்த்தர் கரங்களை தட்டுகிறவர்களுக்கு அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் உன் பிள்ளையின் நிமித்தமாய் கர்த்தர் அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. ஆமேன் சொல்லுங்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்ப்போமானால் அவரும் அவருடைய வீட்டில் புறக்கணிக்கப்பட்ட நபர். ஆனால் கர்த்தர் அவரைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களாலே நம்ம புறக்கணிக்கப்படுவது நல்லது. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய சிநேகிதர்களாய் நம்மை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமே. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறன்றவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் ஒரு நாளும் என்னை புறக்கணிக்க மாட்டி சொல்லுங்க. நான் நம்புகிறேன் ஆண்டவரே, என்னை எத்தனையோ பேர் என்னை வேண்டான்னு தள்ளிட்டது உண்மை, ஆனால் கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ளுகிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ளுகிறார். உங்க பிள்ளைய கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். உங்க மகளை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். மகளே, ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டேன். பெற்ற தாயே உன்னை புறக்கணிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லை, நான் உன்னை அணைத்துக் கொள்ளுவேன், சேர்த்து கொள்ளுவேன். நீர் ஒருவரையும் புறக்கணியாத கர்த்தர் அவர். அல்லேலூயா. இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் போது விசேஷமாய் ஒரு வார்த்தையில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 19ஆம் அதிகாரத்தினுடைய ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாய் இருக்கிறபடினால் ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்பாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றான். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனார். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே அந்த சமுதாயத்திலே உயர்ந்த ஒரு மனிதன் தான், ஆனால் அவன் குள்ளனா இருக்கிறான். அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே அவனை புறக்கணிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப அவனை ஏற்றுக்கொள்ளலை எல்லாருமே. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கிறது. உடனே ஆண்டவர் வந்து காட்டத்தி மரத்திலே ஏறின அந்த சகைவை, சீக்கிரமா இறங்கி வா, நான் இன்று உன் வீட்டில்
தங்க வேண்டும். அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க, இவனை போய் ஆண்டவர் தேடுறாரா, இவனுடைய வீட்டுக்கு ஆண்டவர் போறாரா, இவன் பாவியான மனுஷன் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியாதா அப்படின்னு எல்லாருடைய இருதயத்திலையும் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த சகேயுனுடைய வீட்டிற்குள்ளே கடந்து போய் இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இதே சகேயுனுடைய வார்த்தையை உங்களை பார்த்து சொல்லலாம். நீ எல்லாம் நல்லா வர முடியுமா, நீ எல்லாம் பரிசுத்தவானா, நீ எல்லாம் நல்லவனா, உன்னை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவாரா? கண்டிப்பா ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீ ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியாது. ஆனால் நான் நம்புகிறேன், இல்லை, கர்த்தர் சமூகத்திற்கு முன்பாக உங்களை யார் புறக்கணித்தாலும் என் இயேசு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது உங்க வீட்டிற்கு கர்த்தர் கடந்து வருவார். உங்க தொழிலில் கர்த்தர் கடந்து வருவார். உங்க எதிர்கால வாழ்க்கையில கர்த்தர் கடந்து வருவார். இன்றைக்கு நான் நம்புகிறேன், சகேவை போல கர்த்தர் நிறைய பேருடைய கரத்தை பிடித்து, வா, நான் உன்னோடு இன்று உன் வீட்டிலே தங்க வேண்டும். நான் நம்புகிறேன், அன்றிலிருந்து அந்த சகேயினுடைய வாழ்க்கை ஒரு பெரிய வெளிச்சமானது போல எல்லாரும் தள்ளினாலும் இயேசு நம்மை தள்ளவே மாட்டார். ஆமென். கர்த்தர் சேர்த்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சேர்த்து கொள்ளும் போது சுற்றி இருக்கிற அநேகர் உங்க சார்பில் வருவார்கள். ஆமென். இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஒரு 3 காரியம் அப்படின்னா, தேவனுடைய புறக்கணிப்பு அப்படின்னா, ஆண்டவர் ஒருவரையும் அவ்வளவு சீக்கிரமா ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது அவர் யாரையும் புறக்கணிப்பதில்லை. ஆனா வேதத்துல ஒரு மனுஷனை ஆண்டவர் புறக்கணித்தார் அப்படின்னு நான் வாசித்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாமே. 1 சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பி கொண்டு வா. பெத்லெகேமனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒருவரையும் புறக்கணியாத கர்த்தர் இந்த இடத்துல சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக, நீ ராஜாவாய் இராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? அப்போ ஆண்டவர் தான் அவனை எடுத்தாரு, ஆண்டவர் தான் அபிஷேகிச்சாரு, ஆண்டவர் தான் அவனுக்கு அந்த ராஜாவினுடைய பொறுப்பை கர்த்தர் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, பென்யமீன் கோத்திரத்திலே ரொம்ப சின்ன கோத்திரமா இருந்த கழுதைகள், காணாமல் போன கழுதையை தேடும்படியாக வந்த இந்த மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டு வேற இருதயத்தை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து முதலிலே ஆண்டவர் ராஜாவா ஏற்படுத்தினாரு. கர்த்தர் தான் அவனை அபிஷேகம் பண்ணி வச்சாரு. ஆனா இப்ப ஆண்டவரே என்ன சொல்றாருன்னா, நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரமா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டு உங்களை புறக்கணிக்க மாட்டாரு. ஆனால் சவுலை போல நீங்களும் நானும் நடப்போமே, ஆனால் சில நேரத்தில் நம்ம புறக்கணிக்கப்படுவோம். இன்னைக்கு இந்த சவுலுடைய 3 விதமான அந்த நெகட்டிவான வாழ்க்கையை குறித்து உங்களோட சொல்லி நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். முதலாவதாக, இந்த சவுலை ஆண்டவர் புறக்கணிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே எடுங்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாமா? 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். இன்னொரு விஷயம் கூட எல்லாருமே வாசிக்கணும். இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு
புறக்கணித்து தள்ளினார். கவனிங்க, ஆண்டவர் இந்த சவுலை வந்து புறக்கணித்து தள்ளினதற்கு முதல் என்ன காரணம் அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னா, நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்ததுனாலே அவர் உன்னை புறக்கணித்து தள்ளினார். அப்போ ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவர் பேசும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தையை வந்து ஒரு நாளும் புறக்கணிக்க கூடாது. இது எப்படி புறக்கணிச்சார் அப்படின்னு முன்னாடி அந்த வசனம் சொல்லுது. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும். அப்படின்னா இந்த சவுலிடத்துல இருந்த ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, தன்னுடைய மனசுல நினைக்கிறத தான் அவன் நடத்தணும்னு நினைப்பானே தவிர வேறு யாரு சொன்னாலுமே வந்து இல்ல, கர்த்தரே சொல்றாரு. ஒரு இடங்களில் இல்ல, பல இடங்களிலே அவனை கர்த்தர் எச்சரிச்சாரு, இதை பண்ணாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆனா என்ன பண்ணுவார்னா அதை தான் அவர் பண்ணுவார். அவருடைய மனசுல அதுதான் இருக்குது, அவருடைய எண்ணத்துல அதுதான் இருக்குது. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், சில நேரத்தில் வந்து சிலர் வந்து தங்களுடைய ஆசை, தங்களுடைய விருப்பம், இல்ல தாங்கள் செய்கிறத வந்து யாரு எதிராக நின்னாலும் இல்ல நான் எனக்கு பிடிச்சது தான் செய்வேன், நான் அப்படிதான் செய்வேன், நான் வந்து யாருக்காகவும் நான் வந்து விட்டு போக மாட்டேன், நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப பேர் ரொம்ப கடின இருதயமா இருப்பார்கள். ஆண்டவரே நேரடியாக வந்து வார்த்தையின் மூலமா பேசினா கூட இல்ல 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 எனக்கு இதான் பிடிக்கும், நான் இதான் பண்ணுவேன், ஆண்டவரை வேணா அந்த சூழ்நிலையை ஒத்துக்க சொல்லுங்க அப்படின்னு வந்து நிற்போம். ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, எப்பொழுதும் என் வாழ்க்கையில உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நான் இருக்கவே மாட்டேன். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்படுத்தவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர் அப்படின்னா அதை வந்து அந்த மனுஷன் வந்து ஒரு பொருட்டாய் எடுக்கவே இல்லை. ஆண்டவர் பேசுகிறதை குறித்து வந்து அவனுக்கு வந்து கவலையே இல்லை. நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். சில வாலிப தம்பி, சில வாலிப தங்கச்சிகளை சொல்லும் போது கூட அப்படிதான் இருப்பாங்க. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து கவலை இல்லை. ஆண்டவர் இப்படி பேசுறாரு, அதெல்லாம் நாங்கள் யோசிக்க மாட்டோம். எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்யறேன், எனக்கு தேவை நான் செய்யறேன். இல்லை இல்லை, ஆண்டவரை தேடினதற்கு பிறகு நம்முடைய விருப்பமோ நம்முடைய ஆசையோ அல்ல, முழுக்க முழுக்க யாருடைய விருப்பம்னா ஆண்டவருடைய விருப்பம். ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வார்த்தைக்கு 100% நான் கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் தாரும். சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஒரு நாள் நான் புறக்கணிக்க கூடாது, உங்க வார்த்தையை நான் ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது. ஆண்டவரே, உங்க வார்த்தையின்படி நடப்பதற்கு எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க ஆண்டவரே கிருபை பாராட்டுவீராக. சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் கிருபை பாராட்டும். உம்முடைய வார்த்தையை தட்டவே கூடாது. என் மனதனுடைய காரியத்தை நான் என் மனசுல வச்சு ஆண்டவரே அதைத்தான் நான் செய்வேன்னு சொல்லி உங்க வார்த்தையை நான் தள்ளாதபடிக்கு எனக்கு ஒரு பெரிய இரக்கத்தை கர்த்தர் செய்யும். அல்லேலூயா. நமக்கு விருப்பம் இருக்கலாம், ஆசை இருக்கலாம், நம்ம அதற்காக முயற்சி எடுக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சமூகத்தில் என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே உங்க விருப்பம் இல்லைன்னா, உங்களுக்கு அதில் சித்தம் இல்லைன்னா, ஆண்டவரே உங்க வார்த்தை எனக்கு வெளிப்படலைன்னா அந்த காரியம் எனக்கு இல்லாமல் இருந்தா கூட பிரச்சனையே இல்லை ஆண்டவரே. ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உங்க சித்தத்தின்படியே ஆக கடவுது. சொல்லுங்களேன், என் சித்தத்தின்படியே அல்ல, உங்க சித்தத்தின்படியே ஆகக்கூடாது. ஆண்டவரே உங்க வார்த்தைக்கு 100% நீ சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்று நான் கீழ்ப்படுகிறேன். எனக்கு அது போதும். உம்முடைய வார்த்தையை நான் பிடித்து கொள்ளுவேன், உம்முடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுவேன். அல்லேலூயா, ஆமேன். இந்த சவுலை வந்து எவ்வளவு ஆண்டவர் நேசிச்சாரோ கர்த்தர் அவ்வளோ தூரம் என்ன பண்ணார்னா வெறுத்தார். வெறுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் முதல் காரணம் என்ன அப்படின்னா, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், ஆதலால் கர்த்தர் உன்னை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். ஆமேன் சொல்லுவோம். இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒருபோதும் எந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னா, கீழ்ப்படிய முடியலன்னா கூட கர்த்தர் சமூகத்தில் எனக்கு கீழ்ப்படுகிறதுக்கு பலன் தாருங்கன்னு தான் கேட்கணுமே தவிர ஒரு நாள் அவருடைய வார்த்தையை என்ன பண்ணக்கூடாதுன்னா ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது. அப்படிதான் பேசுவாங்க, இதைத்தான் சொல்லுவாங்க, இதுதான் அவங்களுக்கு வேற என்ன தெரியும். நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆமாம், அவங்க இதெல்லாம் ஸ்டிக் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னுவாங்க, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னுவாங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவருக்காக நம்ம இழக்கிறது, ஆண்டவருக்காக நம்ம விட்டு கொடுக்கறது நம்முடைய வாழ்க்கையில் தாழ்வு அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மை. ஆமேன் சொல்லுவோம். தேவனுக்காக இழந்த யாரும் தரித்திரர் ஆனதே இல்லை.
கர்த்தருக்காக விட்டு கொடுத்த யாரும் பெற்றுக்கொள்ளாமல் போனதே இல்லை. கர்த்தருக்காக அர்ப்பணித்த யாரும் பயன்படாமல் போனதே இல்லை. ஆண்டவருக்காக நம்ம எதை செய்கிறோமோ அதை கர்த்தர் நமக்கு 100 மடங்கு நம்முடைய கண்கள் காண கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். என்னை ஒரு நாள் அவர் விட்டு கொடுக்கல. நான் அவருடைய வார்த்தைக்கு 100% நான் கீழ்ப்படிவேன். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. நீங்கள் 51வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 51வது சங்கீதத்திலே 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 51வது சங்கீதம் 51ஆம் சங்கீதத்திலே 17வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம புறக்கணிக்கும் போது, நம்ம ரிஜெக்ட் பண்ணும் போது, அதை ஒரு பெரிய பொருட்டாய் எடுக்காத போது நமக்கு புறக்கணிப்பு வரும். இரண்டாவதாக வேதம் இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லுது, தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அப்படின்னா தாவீது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தவறை அவர் செஞ்சிட்டாரு. தவறு செஞ்சு 9 மாதங்கள், கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் தாண்டி திரும்ப அதற்கு பிறகுதான் அவருடைய மனசாட்சி அந்த தீர்க்கதரிசி சொல்லும் போது உறுத்துது. ஐயோ, நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஆண்டவருக்கு விரோதமா பாவம் பண்ணிட்டோம். அப்போ தன்னுடைய இருதயத்திலே தவறை உணர்ந்த உடனே அந்த மனுஷனுடைய இருதயம் என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படியே உடையுது. நான் செய்தது தப்பு தான் ஆண்டவரே, நான் பண்ணதை என்ன மன்னிச்சிருங்க. என்னுடைய இருதயத்திலே நான் நொறுங்குண்ட இருதயத்தோடு உங்க சமூகத்தில் வந்திருக்கிறேன். அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, நிறைய பேர் தவறை செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப அழகா நியாயப்படுத்துவதற்காக முயற்சி எடுப்பாங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த நியாயப்படுத்துறது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் இந்த மாதிரி இருந்ததுனால தான் ஆண்டவரை இந்த மாதிரி பண்ணினேன், இந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுனால தான் ஆண்டவரை இப்படி செஞ்சேன், எனக்கு என்ன பிரச்சனை, நான் அப்படி எப்படி கத்தாம இருக்கிறது, நான் எப்படி பேசாம இருக்கிறது? இல்ல, கர்த்தர் சமூகத்தில் போய் நிற்கும் போது ஒரு நாளும் உங்களை நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நியாயப்படுத்திடவே கூடாது. ஆண்டவரே, நான் செய்தது தவறுதான், இந்த இடத்துல நான் இப்படி நடந்தது தவறுதான், இந்த இடத்துல நான் இப்படி இருந்திருக்க கூடாது ஆண்டவரே, இந்த இடத்துல நான் உங்களுக்கு பிரியமா வாழ்ந்திருக்கலாம் ஆண்டவரே, அப்படித்தான் நீங்க சொல்லணுமே தவிர ஒரு நாளும் உங்களை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நீங்க நியாயப்படுத்திடக்கூடாது. நியாயப்படுத்துகிறதை ஆண்டவர் வெறுக்கிறார். நீங்க யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். அந்த வாலிப வயது, அவனுக்கு பயங்கரமான ஒரு பெரிய போராட்டம் வருது. ஆனா அந்த போராட்டத்தில் அவன் ஜெயித்தான். ஆனா சில தம்பிங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க என்ன பண்றது, இந்த ஏஜ்ல நாங்க அப்படி எல்லாரும் பண்றதா. இல்ல, கர்த்தர் சமூகத்துல போய் நிற்கும் போது நம்முடைய மனசுல என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே, நான் என்ன நியாயப்படுத்தல, என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன், நான் செய்தது தவறுன்னு உங்க இருதயத்துல ஒரு தாழ்மை வருமானால் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை என்ன பண்ண மாட்டார்னா புறக்கணியவே மாட்டார். ஆமென் சொல்லுங்கள். கைகளை எல்லாரும் உயர்த்தி கர்த்தர் சமூகத்தில் சொல்ல போகிறோம். ஆண்டவரே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை என் இருதயம் உடைந்து சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய இருதயம் உடைந்து உங்க சமூகத்தில் வருகிறேன். முழு பலத்தோடு சொல்லுங்க, என்னுடைய இருதயம் உடைந்து. ஆண்டவரே, நான் என்னை நியாயப்படுத்த விரும்பல, நான் நல்லவேன்னு காமிக்கிறதுக்கு நான் விரும்பல. ஆனால் ஆண்டவரே, உங்க சமூகத்தில் வரும்போது, இல்லை, நான் செய்தது தவறுதான், நான் தான் அப்படிப்பட்ட காரியத்தை செய்தேன், என் பெருமைதான் அதற்கு காரணம். ஆண்டவரே, நான் நீர் எச்சரித்தும் கேட்கவில்லை, என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன், மனதார ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஒரு குணம் மட்டும் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நான் நம்புறேன், யார் முன்னாடியும் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் விட்டு கொடுக்கவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எப்பவும் கர்த்தர் சமூகத்தில் போய் நிற்கும் போது உங்க இருதயம் எப்படி இருக்கணும்னா, நான் நல்லவன் அப்படின்னு இல்லை, இல்லைன்னா நான் செஞ்சதில் என்ன தப்பு அப்படின்னு நியாயப்படுத்தியா இல்லை, ஆண்டவரே, நான் செய்தது தவறு தான். அதுவும் சிலர் பார்த்தீங்கன்னா வெளியில பார்த்தீங்கன்னா அப்படி தப்பு தான், அப்படிதான் இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் மனசு என்ன சொல்லும் அப்படின்னா, நியாயப்படுத்தும் பாருங்க, என்ன தப்பு இருக்குது, என்ன தப்பு, இதுல என்ன தப்பு இருக்குது, நான் என்ன பெரிய தவறு செஞ்சுட்டேன், எல்லாரும் பண்ணாததா பண்ணிட்டேன், அவன் பண்ணாததா பண்ணிட்டேன், இவன் பண்ணாதான் பண்ணிட்டேன். இந்த நியாயப்படுத்துகிறவர்களை ஆண்டவர் பக்கத்திலே சேர்க்க மாட்டார். அவருடைய வார்த்தை அவர்களை புறக்கணிக்கும். மனசார என்ன பண்ணணும் அப்படின்னா, தவறு என்று கர்த்தர் உணர்த்துவாரே, ஆனால் தவறு என்று ஒப்பு கொடுக்கிற இருதயத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அவர்களை தான் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. என்னை ஒரு நாள் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். நான் ஒரு விசை
இந்த சம்பவத்தை மறக்கவே முடியாது. நம்முடைய திருச்சபையில் வந்து அந்த ஃபஸ்ட்டு முதல் அந்த வாலிபர் கூட்டம் நடக்கும்போது ஒரு பெரிய தவறு அப்படின்னா வந்து அந்த உற்சாகத்தின் மிகுதியினால் வந்து அதை உங்களுக்கு தெரியல, அந்த ஒரு ஸ்கிட் ஒன்று ஆரம்பித்து அந்த ஸ்கிட்டு வந்து பண்ணினது தவறு அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன். அந்த ஏன்னா எல்லாரையும் பயப்படுத்துகிறது போல நான் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கணுன்றதுக்காக அது ஒரு வித்தியாசமான ஒரு கற்பனையில் தான் அந்த ஸ்கிட்டை வந்து பண்ண வச்சேன். ஆனால் அது முடிச்சதுக்கு அப்புறம் என் மனசாட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, சரி இவங்க அத்தனை பேரும் பயப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோமே, இத்தனை பேரும் பயப்பட்டாரே, என்னதான் இருந்தாலும் அது ஒரு தவறு தான் அப்படின்னு உடனே அப்படியே கர்த்தர் அது ஒரு பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக வெடிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக போய் பலிபீடத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து, ஆண்டவரே நான் பண்ணினது தவறு தான், நான் செஞ்சது தவறு. ஆனால் நிறைய பேர் வந்து என்னை என்கரேஜ் பண்ணாங்க, ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க, அசத்திட்டீங்க, அவ்வளோதான், ரிவைவ் யோஜனை யாருமே மறக்க மாட்டாங்க, அவ்வளோ எல்லாருடைய மனசுலையும் வந்து பதிச்சிட்டீங்க. ஒரு பக்கத்தில் நிறைய என்கரேஜ்மெண்ட் வருது, இல்லை ஒரு பக்கத்தில் இல்லை, என்கிட்ட சொன்ன எல்லாருமே வந்து என்ன ரொம்ப பூஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் பண்ணது வித்தியாசமாக இருந்துச்சுன்னு எல்லாம். ஆனால் என் மனசாட்சி வந்து சொல்லுது, இல்லை நீ மிஸ்டேக் பண்ணிட்ட, நீ பண்ணது தவறு. ஆனால் உண்மையிலே நான் என்ன செஞ்சேன்னா, இவங்க சொல்றது எதுவுமே கேட்கல, என் மனசாட்சி சொல்லிச்சு இது மிஸ்டேக் அப்படின்னு. உடனே கர்த்தர் சமூகத்தில் போய் விழுந்தேன். ஆனால் அதனுடைய ஒரு சின்ன தாக்கம் கூட இல்லாமல் கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றினார். அப்போ நீங்கள் செய்கிறது தவறு என்று உங்க மனசாட்சி சொல்லுது, சுற்றி இருக்கிற நிறைய பேர் வந்து அது சரிதான், நீ இப்படிதான் பண்ணியிருக்கணும், நீ இப்படிதான் திட்டி இருக்கணும், நீ இப்படிதான் விட்டுட்டு வெளியே வந்திருக்கணும், நீ இப்படிதான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு யாராவது சொல்லி இருப்பார்களானால் நான் நம்புகிறேன் உங்களுடைய இருதயம் முரட்டாட்டம் பண்ணிடக்கூடாது. அவங்க எல்லாம் சொல்றதுனால சரியாயிடக்கூடாது. உங்க மனசாட்சிக்கு அது தவறு என்று கர்த்தர் உணர்த்திறார் என்றால் உங்க இருதயம் எப்படி பண்ணணும்னா உடையணும், நொறுங்கணும். ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்கன்னு போய் நில்லுங்க. கர்த்தர் அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றுவார். இந்த ஜெபத்தில் எத்தனை பேர் உங்களுடைய தவறு நிமித்தமாய், உங்களுடைய மன ஞானம் இல்லாத நிமித்தமாய் சிக்கி தவிக்கிறீர்களோ, நான் நம்புகிறேன் கர்த்தர் சமூகத்தில் ஒரு உடைந்த உள்ளத்தோடு போய் நில்லுங்கள். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்காக ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புவார். கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்காக யாரையாவது ஒருத்தர் கர்த்தர் பேச வைப்பார். சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்காக அந்த இடத்துல வந்து நிற்பார். உங்களுடைய இருதயம் உடையுமானால், கர்த்தர் சமூகத்தில் உடையுமானால், கர்த்தர் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை புறக்கணித்து விட்டு கண்டிப்பாக அவர் அந்த இடத்தை விட்டு போக மாட்டார். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தர் சமூகத்திலே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் ஒரு நாளும் புறக்கணிக்கவே மாட்டார். நம்ம மேல நம்முடைய பேரில் தவறு இருந்தால் கூட நான் நம்புறேன், நம்முடைய இருதயம் உடையும் போது கர்த்தர் நமக்கு இறங்குகிற தேவனா இருக்கிறார். கையை உயர்த்தி எல்லாரும், ஆண்டவரே ஒருவேளை உங்க மனசாட்சியில் ஏதோ ஒரு காரியம் உறுத்தி கொண்டு இருக்குமானால், ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம், நான் தெரியாம செஞ்சுட்டேன் ஆண்டவரே, நான் என்னுடைய மாமிசத்தில் முயற்சி எடுத்துட்டேன் ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய மனசாட்சி தவறு என்று உணர்த்துகிறது. கையை உயர்த்தி எத்தனை பேர் நல்லதுன்னு சொன்னாலும் நான் உங்க சமூகத்தில் அறிக்கையிடுறேன்னு இப்ப நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தர் புறக்கணிக்கவில்லை. கர்த்தர் தட்டி எடுக்கிறார். நான் நம்புகிறேன், பரவாயில்ல, நான் உனக்காக நடத்துவேன், உன்னை நான் மன்னிப்பேன், உன்னை திரும்ப தூக்கி எடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ ஆண்டவர் வந்து அவ்வளவு சீக்கிரமாய் நம்மை புறக்கணிக்கப்பட்டார். நம்பர் 1, முதலாவதாக ஒரு மனுஷனை அப்போ ஆண்டவர் வந்து எப்போ புறக்கணிக்கிறார் அப்படின்னா, நம்ம புறக்கணிக்கும் போது நம்ம கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தால் புறக்கணிக்கப்படுவோம். நம்பர் 2, இரண்டாவதாக கடினமான இருதயம் அப்படின்னா ஒரு நெஞ்ச அழுத்தம், அந்த நபர்களை ஆண்டவர் அவங்களுக்கு இறங்க முடியாது. நம்பர் 3, மூன்றாவதாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? எபிரேயர் 8வது அதிகாரத்திலே 8ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். எபிரேயர் 8ஆம். அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அவர்களோட பண்ணின உடன்படிக்கை போல அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையானால் நானும் அவர்களை புறக்கணிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல அந்த 9வது வசனத்தை வாசிக்கும் போது
அவருடைய பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனோட வாழ்ந்த மனிதன் கர்த்தருடைய கரத்திலிருந்து எப்போ புறக்கணிக்கப்படுறான் அப்படின்னா, நம்ம தேவனுக்காக பண்ணின உடன்படிக்கையில் நம்ம உறுதியா இல்லை அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நானும் அவர்களை என்ன செய்தேன் என்றால் புறக்கணித்தேன். ஸோ ஆண்டவருக்காக எடுத்த தீர்மானம், ஆண்டவருக்காக எடுத்த வைராக்கியம், கர்த்தரோட நடப்பேன் என்று நீங்க கொடுத்த உறுதிமொழியை சாகிற வரைக்கும் நான் நம்புறேன், யாருக்காகவும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அந்த உடன்படிக்கை மீறிடவே கூடாது. ஆமேன். உடன்படிக்கையை மீறுவது பாவம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நினைச்சு நீங்க கர்த்தருக்காக வாழுவேன்னு சொல்லி யாரெல்லாம் அந்த உடன்படிக்கை எடுத்தீர்களோ அத்தனை பேரும் உங்கள் உடன்படிக்கையில் நீங்க எப்படி இருக்கணும்னா உறுதியா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. ஸோ ஒரு 3 காரியத்தை நம்ம தியானிக்கிறோம். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் எப்போ ஒரு மனிதன் புறக்கணிக்கப்படுவான் என்றால், நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தால் அவர் உன்னை புறக்கணிப்பார். நம்பர் 2, இரண்டாவது, கடினமான இருதயமானால் உன்னை கர்த்தர் புறக்கணிப்பார். மூன்றாவதாக, நீ உடன்படிக்கையை மீறினால் நானும் உன்னுடைய உடன்படிக்கையை என்ன பண்ணுவேன்னா உன்னை புறக்கணிப்பேன். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனால் உடன்படிக்கையில் உறுதியாக இருக்கிறவங்களை கர்த்தர் ஒரு நாளும் புறக்கணிக்கவே மாட்டார். ஆமேன் சொல்லுவோம். இன்னொரு வசனத்தை கூட வாசித்து நம்ம முடிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திற்கு வாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாமா? அதற்கு பின்பு இயேசு அவனை தேவ ஆலயத்திலேயே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்றார். நீங்கள் அதற்கு முன்பாக நீங்கள் ஒரு 7வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு வியாதிஸ்தன் ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். கவனிங்க, இந்த இடத்துல 38 வருடமாய் வியாதியாய் கிடக்கிற ஒரு மனுஷன் குளத்தின் அருகையிலே கிடக்கிறான். அப்போ வியாதியாய் இருக்கிற இயேசு அவனை கண்டு அவனை கர்த்தர் சுஸ்தப்படுத்துறாரு. அப்போ இவன் இந்த ஒரு நாள் இவன் புறக்கணிக்கப்பட்டவன். இப்போ நீங்க 14வது வசனத்தில் நம்ம வாசித்தோம், அதற்கு பின்பு இயேசு தேவாலயத்தில் அவனை கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய். ஆமென். ஸோ 38 வருஷமா புறக்கணிக்கப்பட்டு இருந்த அந்த மனுஷனை கர்த்தர் எங்க கண்டாராமா? தேவாலயத்திலே. அப்ப நான் நம்புறேன், உங்களை ரிஜெக்ட் பண்ணது ஒருத்தரா இருக்கலாம், உங்களை ரிஜெக்ட் பண்ணது ஒரு குடும்பமா இருக்கலாம், உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கினவர் ஒரு ஆபீசரா இருக்கலாம். ஆனா கர்த்தர் எங்க உங்களை நிறுத்துவாருன்னா, அநேகத்தின் மேலே, அநேகருக்கு முன்பாக, திரளான ஜனங்களுக்கு முன்பாக, திரளான குடும்பத்திற்கு முன்பாக, ஹல்லேலூயா, தேவ ஆலயத்திலே கர்த்தர் அவனை கண்டு, ஒரு நாள் இவன் யாருக்கும் வேண்டாதவனாய் புறக்கணிக்கப்படுகிறான். ஆனா ஆண்டவர் அவனை தேவாலயத்தில் கர்த்தர் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வார்த்தையை கர்த்தர் அப்படியே நிறைப்படுத்துவாராக. உங்களை வெறுத்தவர்கள் ஒரு சின்ன கூட்டம், ஆனா நான் நம்புகிறேன் உங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறது ஒரு பெரிய கூட்டத்திற்கு. கர்த்தர் ஹல்லேலூயா எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் உங்களை நிற்க பண்ணுவீராக. ஆமென். உங்களுக்காக கர்த்தர் அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. அவர் ஒருவரையும் புறக்கணிக்கிற கர்த்தர் அல்ல, அவர் ரிஜெக்ட் பண்ணவே மாட்டார். அப்படியே தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நின்று இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர் ஒருவரையும் புறக்கணிக்கிற தேவன் அல்ல. என் தேவனிடத்தில் புறக்கணிப்பு என்பது இல்லை. ஹல்லேலூயா. மனிதர்கள் புறக்கணிக்கும் போது என்னை அலங்கரிக்கிற ஒரு நல்ல கர்த்தர். ஆமென். மனிதர்கள் எங்களை வேண்டாம் என்று ஒதுக்கும் போது எங்களை முதல் தரமாய் செலக்ட் பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர். கையை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். முழு பலத்தோடு சொல்லுங்க, அப்பா அவர் ஒருவரையும் புறக்கணிக்க மாட்டார். இந்த ஜெபத்தில் யார் புறக்கணிக்கப்பட்டவர்களோ அவர்களை தான் கர்த்தருடைய கண்கள்
தேடி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் இஸ்ரவேலின் மேல் நோக்கமா இருக்கிறது. இந்த கூட்டத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தேடுகிறார். அவர்களை தேடுவதற்கு காரணம், அவர்களுக்கு முன்பாய் கர்த்தர் அவர்களை அலங்கரிக்கும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய், எந்த காரியத்திற்காக மனிதர்கள் உங்களை புறக்கணித்தார்களோ அந்த காரியத்தை கர்த்தர் உங்கள் கரங்களிலே தந்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை ஒரு நாளும் கர்த்தர் வெட்கப்படுத்தவே மாட்டார். ஹல்லேலூயா. உன் பிள்ளையை புறக்கணிக்கப்படுகிற அந்த இடத்திலே உன் பிள்ளையை பெரிய சாட்சியாய் நிறுத்துகிற கர்த்தர். விசுவாசிக்கிறவர்கள் அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். என்னை ஒரு நாளும் வெறுக்காதவர், என்னை ஒரு நாளும் தள்ளி விடாதவர். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எனக்குரியது, இந்த வார்த்தை என் குடும்பத்திற்கு உரியது, இந்த வார்த்தை என் பிள்ளைகளுக்கு உரியது. இயேசுவே, புறக்கணிக்கப்பட்ட இடங்களிலே எங்களை அலங்காரமாய் வைப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட இடங்களிலே எங்களை தலைவனாய் மாற்றுகிறவர் நீர்தானே. ஹல்லேலூயா. வேண்டாம் என்று ஒதுக்கின இடத்திலே எங்களை உயர்த்துகிற தேவன் நீர்தானே. இப்பொழுது அந்த மகிமை பற்றி பிடிக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் மேலே தொடுகிறது. ஹல்லேலூயா. எஸ் எஸ், ஆமென், ஆமென். அந்த ஜனத்திற்கு முன்னே எந்த மோசையே வேண்டாம் என்று துரத்தி விட்டார்களோ அந்த மோசையை கர்த்தர் பார்வோனுக்கு தகப்பனாய் கர்த்தர் மாற்றினார். பார்வோனுக்கு தகப்பனாய் கர்த்தர் மாற்றினார். மோசையை 40 ஆண்டுகள் தாண்டி பார்வோனுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தின கர்த்தர், எந்த இடத்திலே ரிஜெக்ட் பண்ணப்பட்டாயோ உங்களை அழகாய் உருவாக்கி கர்த்தர் அந்த மனுஷனுக்கு முன்பாகவே உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். அது சாதாரணமாய் அல்ல, தலைவனாய், தலைவியாய். அந்த வார்த்தைக்காய் கரங்களை தட்டி நம்புகிறவர்கள் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. மனிதர்கள் தூற்றும் போது, மனிதர்கள் ஆண்டவரே எங்களை ஒதுக்கும் போது நீர் எங்களை அணைக்கிறவர், எங்களை அணைக்கிறவர். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தாங்கையிலும் மனுஷங்கையில் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தாங்கையிலும் மனுஷங்கை விட்டு கொடுக்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, இங்க வந்து நின்னீங்க. சொல்லுவோம், நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, இங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தாங்கையிலும் மனுஷங்கை. ஓ, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தாங்கையிலும் மனுஷங்கை. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தாங்கையிலும் மனுஷன். விட்டு கொடு, சொல்லுவோம், விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தாங்கையிலும் மனுஷன். கல்லெறியும் மனிதர் முன்பு கரைபட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமையன். கல்லெறியும் மனிதர் முன்பு கரைபட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமையன் தான் நீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவரா வந்து நீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. ஓ, என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலை, விட்டு கொடுக்கலை, நீ நடத்துகிறவர். ஓ, விட்டு கொடுக்கலை, விட்டு கொடுக்கலை, சாத்தாங்கையிலும் மனுஷன். கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்னை தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவ நீங்க வந்து நின்னீங்க. நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க.
இந்த மனுஷன் உதவன், நீங்க வந்து நின்னீங்க, விட்டு கொடுக்கல இயேசுவே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் நீர் ஒருவரே நல்லவர், நீரே நீரே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும். திரும்ப திரும்ப சொல்ல, நீங்க விட்டு கொடுக்கலப்பா, நாங்க நிற்கிறது உம்முடைய கிருபை. ஓ, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. அவர் ஒருவரையும் அவர் புறக்கணிக்கிற தேவன் அல்ல. அவர் ஒருவரையும் புறக்கணிக்கிற தேவன் அல்ல. தாளந்தில்லை என்றோ, அழகில்லை என்றோ, அறிவில்லை என்றோ, அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறக்கணியார். கோடி நன்றி ஆண்டவரே. எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள். இந்த உலகத்தில் எத்தனை புறக்கணிப்புகள் எங்களுக்கு. ஏற்றுக்கொள்வார் யாரும் இல்லையே, விரும்புவார் யாரும் இல்லையே. இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற நாங்க நிறைய பேரு ரத்தத்தில் கடந்தோம், குப்பையில கடந்தோம். யாரும் மதிக்கக்கூடிய ரூபம் எங்களுக்கு இல்லை, வசதி எங்களுக்கு இல்லை. ஸ்தோத்திரம். எங்க குடும்பம் ஏழ்மையான குடும்பம். தகப்பனார் தாயார் ஏழ்மையானவர்கள். ஆனா அப்படிப்பட்ட இடத்திலிருந்து எங்களை தூக்கி எடுத்து, கைதூக்கி எடுத்து, எத்தனை சொந்தக்காரர்கள் எங்களை புறக்கணித்த போதிலும் எங்களை புறக்கணியாமல் இன்று வரையிலும் உம்முடைய கிருபையினால் எங்களை அலங்கரிக்கிறீரே, எங்களை அலங்கரிக்கிறீரே, எங்களை அலங்கரிக்கிறீரே இயேசுவே. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லாமே நீர் எங்களை புறக்கணிக்காததினாலே கொடுத்தீரப்பா. எங்களை ரிஜெக்ட் பண்ணணும்னு பார்த்தவர்கள் எத்தனை பேர், எத்தனை ஜனங்கள். ஆனா அவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் கர்த்தர் இன்று வரையிலும் நடத்துகிற தெய்வம். இனியும் புறக்கணிக்க மாட்டீர். புறக்கணிக்கிற ஜனங்களுக்கு முன்பாக எங்கள் தலையை உயர்த்துவீர். புறக்கணிக்கிற ஜனங்களுக்கு முன்பாக ஓ ஹalleluya எங்களை அலங்கரிக்கிற ஒரு நல்ல தேவன் எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க.